GT Holidays. GT Holidays, South India's #1 travel brand. நேற்று முன்தினமும் இன்றைய தினமும் அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் விடுத்திருந்த ஒரு அறைகூவல் தொடர்பான பார்வைதான் இந்த உண்மையின் தரிசனம் நிகழ்ச்சி. ஒன்று அல்ல, 2 அறைகூவல்கள். ஈரான் நிபந்தனையில்லாமல் சரணடைய வேண்டும் என்று அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் தெரிவித்திருந்தார். ஈரானின் புதிய தலைவரை தானே தெரிவு செய்ய வேண்டும் என்றும் ட்ரம்ப் கூறியிருந்தார். சற்று முன்னர் ஊடகவியலாளர்களிடம் ட்ரம்ப் பேசுகின்ற போது ஈரானுடன் சமாதானம் பேசுவதில் தனக்கு ஆர்வம் இல்லை என்றும், ஈரானில் தலைவர்களோ இராணுவமோ இல்லாத ஒரு நிலை ஏற்படுகின்ற சந்தர்ப்பத்தில் மாத்திரம்தான் ஈரான் யுத்தம் ஒரு முடிவுக்கு வரும் என்றும் தெரிவித்திருந்தார். ஈரானின் இராணுவம் முற்றாக அழிக்கப்பட்டு ஈரானின் அடுத்த கட்ட தலைவர்கள் அனைவரும் கொல்லப்படும் வரை அமெரிக்காவின் வான் தாக்குதல்கள் தொடரும் என்றும், ஒரு சந்தர்ப்பத்தில் நாங்கள் சரணடைகின்றோம் என்று அறிவிப்பதற்கு கூட ஈரானில் தலைவர்கள் யாரும் இருக்க மாட்டார்கள் என்றும் அவர் கூறியிருந்தார். ட்ரம்பின் இந்த கூற்றுக்கள் பலருக்கு குழப்பத்தை ஏற்படுத்தலாம், வியப்பை, கோபத்தை, சிரிப்பை கூட ஏற்படுத்தலாம். யுத்தம் முடிவடையாத நிலையில் ட்ரம்ப் எதற்காக இப்படியான ஒரு அறைகூவலை விடுத்திருந்தார்? இன்னமும் தாக்குதல் பலத்துடனேயே நின்று கொண்டிருக்கின்ற ஈரானை பார்த்து எப்படி ட்ரம்பினால் இதுபோன்ற ஒரு சரணடைவு அறைகூவலை விடுக்க முடிகின்றது? ட்ரம்பின் கூற்றுக்கு ஈரானின் பதில் என்ன? இந்த கேள்விகளுக்கான பதிலை பார்ப்பதற்கு முன்பதாக 2 சிறிய காட்சிகளை உங்களுக்கு காண்பிக்க விரும்புகின்றேன். அந்த பிராந்தியத்தில் அமெரிக்கா தொடர்புபட்ட 2 காட்சிகளை உங்களுக்கு காண்பித்து 2 பழைய சம்பவங்களை உங்களுக்கு ஞாபகப்படுத்த விரும்புகின்றேன். முதலாவது சம்பவம் ஈராக்கில் நடைபெற்ற சம்பவம். 1991 இடம்பெற்ற வளைகுடா யுத்தத்தை தொடர்ந்து ஈராக்குக்கு எதிராக பொருளாதார தடையை விதித்திருந்தது அமெரிக்கா. கடுமையான அந்த பொருளாதார தடை காரணமாக ஈராக்கில் சுமார் 5 லட்சம் குழந்தைகள் மரணித்ததாக ஐக்கிய நாடுகள் சபையின் தரவுகள் தெரிவிக்கின்றன. அந்த நேரத்தில் அமெரிக்காவின் ராஜாங்க செயலாளராக இருந்தவர் மெடலின் அல்பிரைட். அமெரிக்காவின் பொருளாதார தடை காரணமாக ஈராக்கில் 5 லட்சம் குழந்தைகள் இறந்தது பற்றி ஒரு ஊடகவியலாளர் மெடலின் அல்பிரைட்டிடம் கேள்வி எழுப்பியிருந்தார். அதற்கு பதிலளித்த அமெரிக்க ராஜாங்க செயலாளர் என்ன கூறினார் தெரியுமா? The price is worth it. அதாவது ஈராக் கொடுத்த அந்த விலை நியாயமானது என்பதுதான் அமெரிக்க ராஜாங்க செயலாளரின் பதிலாக இருந்தது. I think this is a very hard choice, but we think the price is worth it. அதனைத் தொடர்ந்து ஈராக்கினுள் நுழைந்த அமெரிக்க படைகள் ஈராக் அதிபர் சதாம் ஹுசைனை கைப்பற்றி அவரை கேவலப்படுத்தி அவரை சிறையில் அடைத்து கடைசியில் மரண தண்டனை நிறைவேற்றியிருந்தது. இரண்டாவது சம்பவம் 2011 அக்டோபர் மாதம் 20 லிபியாவின் தலைவர் முகமது கடாஃபி அமெரிக்க ஆதரவு படைகளால் உயிருடன் பிடிக்கப்பட்டு சித்திரவதை செய்யப்பட்டு கேவலப்படுத்தப்பட்டு படுகொலை செய்யப்பட்டார். லிபிய அதிபர் கடாஃபியின் படுகொலை தொடர்பாக கருத்து வெளியிட்டிருந்தார் அமெரிக்காவின் அப்போதைய ராஜாங்க செயலாளர் ஹிலரி கிளின்டன். நாங்கள் அங்கு வந்தோம், அவர் இறந்தார், நாங்கள் அதனை பார்த்தோம் என்று கூறி எக்காலமிட்டு சிரித்தார். ஈரான் அதிபர் சதாம் ஹுசைனும் சரி, லிபிய அதிபர் கடாஃபியும் சரி, அமெரிக்காவின் பார்வையில் செய்த குற்றம் என்ன தெரியுமா? அமெரிக்காவின் மேலாண்மையை சவாலுக்கு இழுத்தது. உலகத்தின் எண்ணெய் வர்த்தகம் அமெரிக்காவின் டாலரிலேயே இருக்க வேண்டும் என்ற அமெரிக்காவின் எழுதப்படாத பெட்ரோ டாலர் விதியை மீறி எண்ணெய் வர்த்தகத்தை யூரோவில் மேற்கொள்ள சதாம் ஹுசைனும் எண்ணெய் வர்த்தகத்தை தங்கத்தில் மேற்கொள்வதற்கு கர்னல் கடாஃபியும் முயன்றதுதான் இந்த 2 தலைவர்களும் அமெரிக்காவின் பார்வையில் செய்த குற்றம். இதுதான் அமெரிக்கா. டொனால்ட் ட்ரம்ப் தான் என்றில்லை, யார் அமெரிக்காவின் அதிபராக இருந்தாலும்
ஜனநாயகம், நீதி, மனித உரிமைகள் என்றெல்லாம் என்னதான் அமெரிக்கா மாய்மாலம் காண்பித்தாலும் அமெரிக்காவின் மாண்பை யாராவது கேள்விக்குள்ளாக்கிவிட்டால் எந்த எல்லைக்கும் இறங்கிச் சென்று அவர்களை அமெரிக்கா பழி தீர்க்கும் என்பதுதான் உண்மை. இப்படிப்பட்ட பின்னணியில்தான் ட்ரம்பின் அண்மைய சரணடைவு கோரிக்கையை நாம் பார்த்தாக வேண்டும். ட்ரம்பின் அந்த அறைகூவல் தொடர்பான பார்வைக்குள் நுழைவதற்கு முன்னதாக ட்ரம்பின் இந்த அறைகூவல் தொடர்பான எங்களுடைய நிலைப்பாட்டை தெரிவித்துக் கொள்ள விரும்புகின்றோம். ட்ரம்பின் இந்த அறைகூவலை தனிப்பட்ட ரீதியில் நாங்கள் வரவேற்கவில்லை, மிக கடுமையாக எதிர்க்கின்றோம், கண்டிக்கின்றோம். இந்த நவீன நாகரிக உலகில் ஒரு காட்டுமிராண்டித்தனமான ஒரு அறிவிப்பாகவே இதனை பார்க்கின்றோம். பலமிக்க ஒரு நாடு ஏதாவது ஒரு காரணத்தை கூறிக்கொண்டு கண்ணில் தென்படுகின்ற மற்றொரு நாட்டின் மீது படியெடுத்துச் செல்வதையும் அந்த நாட்டை ஆக்கிரமிக்க முயல்வதையும் தனது படைப்பலத்தை காண்பித்து அந்த நாட்டை சரணடையச் சொல்வதையும் மிக தவறான ஒரு முன்னுதாரணமாகவே நாங்கள் பார்க்கின்றோம். குறிப்பாக மற்றொரு நாட்டின் தலைவரை தானே தெரிவு செய்வேன் என்று கூறும் ஒரு கலாச்சாரத்தை மிக கடுமையாகவே கண்டிக்கின்றோம். ஒரு நியாயப்படுத்தலை மேற்கொண்டபடி என்று அமெரிக்கா செய்கின்ற இதே காரியத்தை நாளை பலமுள்ள அத்தனை நாடுகளும் கொஞ்சம் பலம் குறைந்த நாடுகளின் மீது மேற்கொள்வதற்கான அங்கீகாரத்தை தனது இந்த சீலின் ஊடாக அமெரிக்கா வழங்கி ஒரு புதிய உலக ஒழுங்கையும் நியதியையும் உருவாக்குகின்றது. நிச்சயமாக மனிதத்தையும் மாண்பையும் நேசிக்கின்ற அத்தனை தரப்புகளும் இதுபோன்ற அமெரிக்காவின் செயலுக்கு ஆதரவு வழங்கக்கூடாது, அதனை கண்டிக்க வேண்டும் என்பதுதான் உண்மையின் தரிசனத்தின் நிலைப்பாடு. சரி, இனி ட்ரம்பின் அறைகூவல் விடயத்திற்கு வருவோம். ஈரானின் புதிய தலைவரை தானே தெரிவு செய்ய வேண்டும் என்று ட்ரம்ப் கூறியிருந்ததை முதலில் பார்ப்போம். ஈரானின் புதிய தலைவர் தெரிவு செய்யப்பட்ட போது தனது ஆலோசனையும் பெறப்பட வேண்டும் என்று ட்ரம்ப் கேட்டுக்கொள்ளவில்லை. தன்னுடன் கலந்தாலோசிக்க வேண்டும் என்றும் கேட்கவில்லை. தனது பிரேரணைகளையும் உள்வாங்கிக் கொள்ள வேண்டும் என்றும் அவர் கோரிக்கை விடுக்கவில்லை. மாறாக தானே அந்த நியமனத்தை செய்ய வேண்டும் என்பதுதான் ட்ரம்பின் வேண்டுகோள், கட்டளை. அதே போன்றுதான் ஈரான் சரணடைய வேண்டும் என்ற விடயமும். ஈரான் எந்தவித நிபந்தனையும் இல்லாமல் சரணடைய வேண்டும் என்பதுதான் ட்ரம்பின் அந்த அறைகூவல். நாங்கள் சரணடைகின்றோம் என்று சொல்வதற்கு கூட ஈரானில் எந்த தலைவரும் இல்லாதவாறு ஈரானை நாங்கள் அழிப்போம் என்றும் அவர் கூறுகின்றார். பல கோணங்களில் ட்ரம்பின் இந்த அறைகூவலை பார்க்கலாம். முதலாவது, போரில் ஈடுபடுகின்ற தரப்புகள் பொதுவாக விடுகின்ற அறைகூவலாக இதனை பார்க்க முடியும். போரில் ஈடுபடுகின்ற தரப்புகள் எதிரிகளை பார்த்து இதுபோன்ற அறைகூவல்களை விடுவது வழக்கம். உதாரணத்திற்கு, மறைந்த அயத்துல்லா அலி கமேனி கூட ஜெனீவா பேச்சுவார்த்தைகள் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற சமகாலத்தில் அமெரிக்காவின் விமானம் தாங்கி கப்பலை தகர்க்கப் போவதாக அறைகூவல் விடுத்திருந்தார். இன்று அமெரிக்காவின் விமானம் தாங்கி கப்பல் அப்படியே ஈரான் கடலில் நிற்கின்றது. ஆனால் கமேனி ஈரானில் இல்லை. போர்க்காலங்களில் மத்திய தரப்பை நோக்கி அறைகூவல் விடுப்பது, போர் பிரகடனங்களை மேற்கொள்வது எல்லாமே அந்த போரின் ஒரு அங்கம்தான். ட்ரம்பின் அறைகூவல்களை அப்படியும் நாங்கள் பார்க்கலாம். ஒரு சாதாரண போர்க்கால அறைகூவலாக பார்த்துவிட்டு கடந்து சென்று விடலாம். இரண்டாவது, ஒரு யுத்தம் நடைபெறுகின்ற போது யுத்தத்தின் இலக்கை கொஞ்சம் மாற்றி வைப்பதற்காகவும் இதுபோன்ற அறைகூவல்களை போரிடும் தரப்புகள் விடுவது வழக்கம். அதாவது, தனது கோல் போஸ்டை கொஞ்சம் நகர்த்தி தள்ளி வைத்து எதிரியின் இலக்கை குலைப்பதான ஒரு நடவடிக்கை. உதாரணத்திற்கு, இந்த போரில் ஈரான் படைகளின் இலக்கு தங்களுடைய அணுசரிவூட்டும் நிலைகளையும் பாலிஸ்டிக் ஏவுகணைகளையும் பாதுகாப்பது என்றிருக்கின்ற போது அவர்களது இலக்காக மற்றொன்றை தெரிவு செய்து அவர்களது சிந்தனையை அந்த புதிய தெரிவை நோக்கி குவிய வைப்பது. இதற்காகவும் எதிரிக்கு புதிய இலக்குகளை வழங்குவதை நோக்காக கொண்டு இதுபோன்ற பேச்சுக்களை எதிர்த்தரப்புகள் பேசுவது வழக்கம். மூன்றாவது, ஒரு சைக்காலஜிக்கல் ஆபரேஷன், அதாவது ஒரு உளவியல் நடவடிக்கையை நோக்கமாக கொண்ட அறைகூவல்கள். யுத்தம் முடிவடைந்து விட்டது, ஈரான் தோற்றுவிட்டது என்பதான எண்ணத்தை ஈரானிய படைகளுக்கும் வளைகுடா நாடுகளுக்கும் ஏற்படுத்தும்படியான ஒருவித உளவியல் நடவடிக்கை. உதாரணத்திற்கு, காசா யுத்தம் ஆரம்பமாவதற்கு முன்னரேயே காசா யுத்தம் முடிவடைந்ததன் பின்னர் யார் காசாவை ஆளுவது என்பது தொடர்பாக பேசுவது.
காசா யுத்தத்தின் போது ஹமாஸின் தலைவர்கள் எந்த வழியாக தப்பித்துச் செல்வார்கள் என்பது பற்றி பேசுவது, அதாவது ஒரு யுத்தத்தின் முடிவு பற்றி, அதனது பாதகத்தன்மை பற்றி ஏற்கனவே பேசி பேசி எதிரிக்கு தோல்வி உணர்வை வழங்குவது, தோல்வி பயத்தை ஏற்படுத்துவது, எதிரி வெற்றியை மனதில் வைத்து போரிடாமல் தோல்வியை மனதில் வைத்து போரிடும் ஒரு உளவியல் சூழ்நிலையை உருவாக்குவது. இதற்காகவும் கூட ட்ரம்ப் அதுபோன்ற ஒரு அறைகூவலை விடுத்திருக்கலாம். ஆனால் இவை அனைத்தையும் விட ட்ரம்பின் அறைகூவலில் எங்காவது உண்மை இருக்கின்றதா, யதார்த்தம் துணிக்கின்றதா, ட்ரம்ப் கூறுவது நடப்பதற்கான சாத்தியம் இருக்கின்றதா என்ற கோணத்திலும் நாம் ஈரான் கள நிலவரத்தை பார்த்தேயாக வேண்டும். பொதுவாகவே ட்ரம்ப் கூறுகின்ற கருத்துக்கள் குழப்பகரமானவை, அவற்றை நாங்கள் பெரிதாக எடுத்துக்கொள்ள தேவையில்லை என்கின்ற ஒரு புது பார்வை மத்தியில் பரவலாகவே இருந்து வருகின்றது. ட்ரம்ப் கூறுகின்ற விடயங்களை இலகுவாகவே உதாசீனம் செய்துவிட்டு நாம் பெரும்பாலும் கடந்து சென்று விடுகின்றோம். ஆனால் ட்ரம்ப் கூறிய பல விடயங்களை ஒவ்வொன்றாக எடுத்து நோக்கினால் அவற்றின் பின்னால் காத்திரமான பல அர்த்தங்கள் இருப்பதை காணக்கூடியதாக இருக்கும். பார்ப்பதற்கும் கேட்பதற்கும் வேண்டுமானால் ட்ரம்பின் பல கூற்றுக்கள் நகைச்சுவையாக இருப்பது போன்று தோன்றினாலும் அவர் கூறி வருகின்ற ஒவ்வொரு கூற்றுக்கு பின்னாலும் அர்த்தம் இருந்து வருகின்றது. இதற்கு பல உதாரணங்களை காண்பிக்க முடியும். ஆனாலும் நேரம் போதாமையால் மற்றொரு சந்தர்ப்பத்தில் அது பற்றி விரிவாக பார்ப்போம். ஈரான் மீதான தாக்குதலை அமெரிக்காவும் இஸ்ரேலும் ஆரம்பித்த சில நிமிடங்களில் ட்ரம்ப் 8 நிமிட பேச்சு ஒன்றை தனது ட்ரூத் சோஷியல் தளத்தில் வெளியிட்டிருந்தார். அதில் அவர் பல காரியங்களை கூறியிருந்தாலும் அதில் அவர் கூறியிருந்த ஒரு விடயம் ஈரான் மீதான அமெரிக்க யுத்தத்தின் உண்மையான நோக்கத்தை வெளிப்படுத்தி இருந்தது. அதாவது அமெரிக்காவின் வல்லாண்மையையும் இராணுவ பலத்தையும் சவாலுக்கு இழுத்த ஈரானுக்கு ஒரு பாடத்தை படிப்பிப்பதற்காகவே அமெரிக்கா அந்த யுத்தத்தை மேற்கொள்வதாக அவர் தனது உரையின் நடுவே தெரிவித்திருந்தார். என்னை பொறுத்தவரையில் என்னதான் இஸ்ரேல் அணுவாயுதம் பாலிஸ்டிக் ஏவுகணைகள் என்று பல காரியங்களை கூறினாலும் ஈரானுடனான அமெரிக்காவின் இந்த யுத்தத்தின் பிரதான இலக்கு அமெரிக்கா தனது படைத்துறை மேலாண்மையை உலகிற்கு காண்பிக்க விரும்புகின்றது. அமெரிக்கா தான் உலகின் முதல் தர சக்தி என்பதை உலகிற்கு மற்றொரு தடவை நிரூபிக்க நினைக்கின்றது. அமெரிக்க போர்த்துறை வெள்ளாண்மையின் முன்னால் சீனாவினதோ ரஷ்யாவினதோ போர்க்கருவிகள் அத்தனையும் தூசு என்பதை அனைத்து நாடுகளுக்கும் வெளிப்படுத்த முனைகின்றது. அமெரிக்காவை ஒரு நாடு எதிர்த்தால் அந்த நாட்டை அமெரிக்கா எப்படி சீரடித்து துவம்சம் செய்யும் என்பதை காண்பித்து கிரீன்லாந்து முதற்கொண்டு தென் அமெரிக்க நாடுகள் வரை அனைத்தையும் விரட்டி வைக்க விரும்புகின்றது. எதிர்வரும் காலங்களில் இந்த உலகை மிரட்டி அமெரிக்கா செய்ய நினைக்கின்ற அத்தனை காரியங்களுக்குமான ஒரு அத்திவாரமாக ஈரான் மீதான யுத்தத்தை அதன் அழிவுகளை காண்பித்து ஆவணப்படுத்த நினைக்கின்றது அமெரிக்கா. இந்த அடிப்படையில் தான் ட்ரம்பின் சரணடைவு அறைகூவலையும் நாம் பார்க்க வேண்டியிருக்கின்றது. GT Holidays. GT Holidays, South India's #1 travel brand.